ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை பசியார சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. சேர்த்து அதோட உருளைக்கிழங்கு மசாலா சமைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இன்றைக்கி நம்ம காலை பசியார சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பரட்ட போகிறேன். சரி, சப்பாத்தி செய்யறதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாமா. தேவையான பொருட்கள் 2 கப் ஆட்டா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆட்டா மாவு, 1 கப் தண்ணி, உப்பு, எண்ணெய், அப்புறம் உங்களுக்கு உருட்டுறதுக்கு கட்டை வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துச்சிங்க உருட்டுறதுக்கு. அப்புறம் இது வந்து பிளாச்சங்கல், இதையும் எடுத்துச்சிங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக், எப்படி வந்து உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்குது. எல்லாருக்கும் சரியாக வராது, எனக்கும் ஆரம்பத்துக்கு சரியாக வரல. அப்புறம் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ண பிற்பாடு தான் எனக்கு சப்பாத்தி நல்லா பொசுன்னு சாஃப்டாக வந்துச்சு. ஸோ நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி சப்பாத்திக்கு மாவு உருட்டலான்னு. 2 கப்பு சப்பாத்தி மாவுக்கு நம்ம போட வேண்டிய பொருட்கள் என்னென்னாக்கா, உப்பு 1 சின்ன டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், அந்த பதம் வர வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் அப்பயும் சரியாக பசியில் பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பலத்துக்கு கொண்டு நம்ம பசிவோம்ல. ஸோ இந்த கட்டத்தில் தான் எப்படி நம்ம அந்த மாவை இன்னும் சாஃப்டாக ஆக்கிறதுக்கு அந்த பிளாச்சக்கல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி அந்த மாவை சாஃப்டாக ஆக்குறது. அந்த மாவு சாஃப்டாகுனா தான் நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். சரிங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு. அப்புறம் நீங்கள் கற்றுக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், மாவு இருக்க கலர் மாறிட்டு நல்லா சாஃப்ட்னஸ் பார்க்குறப்பே தெரியுது எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக சப்பாத்தி செய்யறவங்களுக்கு கூட நல்லா அழகாக சாஃப்டான சப்பாத்தி வரும். பெரியவங்க மட்டும் தான் சமைக்க முடியும்னு இல்லை, வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் படித்த பிள்ளைங்க சப்பாத்தி செய்யனா கூட நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி வந்துடும். ஸோ கீப் ட்ரை, உங்களுக்கு அந்த பதம் அழகாக வந்துடும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் சப்பாத்தி ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளோட டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்பாத்தி ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம பல விதமான 5-6 வகையான சப்பாத்திங்க இருக்குது.
பஞ்சாபி ஸ்டைலு அந்த மாதிரி பல வகையான சப்பாத்தி இருக்குது. நான் லேட்டர் ஆன் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் போரிங் அடிக்காது, ஒரே சேம் டைப் பண்ணி சாப்பிட்றீங்கன்ட்டு போர் அடிக்காது. ஸோ உங்களுக்கு அதில் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியும். சரிங்களா? நம்முடைய உணவில் சப்பாத்தி சேர்த்துக்கிறதுனால என்ன நன்மை அடையுதுன்னா, சப்பாத்தி வந்து ஒரு குட் டயட் ஃபுட், நல்ல ஒரு டயட் ஃபுட்டு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சிறந்த உணவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து கால்சியம், வைட்டமின், அப்புறம் ரெட் செல்ஸ் ப்ளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது கூட ரிலீஸ் ஆகும். அது வந்து ரிடியூஸ் பண்ணும். சரிங்களா? சப்பாத்தி வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறவாமல் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி மாவை உருட்டி நீங்கள் அழுத்தம் கொடுத்த பிற்பாடு, உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்த பிற்பாடு இந்த மாதிரி உருட்டி லேசாக லேசாக எண்ணெயை தடவி ஒரு 5 மினிட் மூடி வச்சிடுவோம். ஏன் மேலே எண்ணெய் தடவுறோன்னாக்கா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி. அது சரியாக போய் உட்காந்துரும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து சரியாக போய் உட்காரும். நம்ம ஊடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவை, அது சரியாக உட்காந்துரும் போயிட்டு. அதனால ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கணும். சில பேர் ஈர துணியெல்லாம் போட்டு மூடி வைப்பாங்க. இதில் நீங்கள் ஈர துணி கூட போட்டு மூடிக்கலாம். ஆனால் நான் பொதுவாகவே இந்த மாதிரி மூடி வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு முடங்கி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு கப்பு மாவுக்கு எனக்கு 6 பால்ஸ் வந்துச்சு. 6 ரொட்டி வரும். 6 வந்து எனக்கு சின்ன ரொட்டியாக வேணுன்ட்டு நான் வந்து சின்ன அது 6 வந்து 2 கட் பண்ணதும் எனக்கு வந்து 12 ரொட்டி வந்துச்சு க்யூட்டாக. ஸோ உங்களுக்கு பெருசாக கூட வச்சுக்கலாம், இல்லை சின்ன ரொட்டி வேணுன்னாக்கா சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். ஓகேங்களா? பெரிய பவுல்லேருந்து இப்போ நான் சின்ன பவுலாக கட் பண்ணுறேன். எனக்கு பெரிய பவுல் வேணாம். ஸோ எனக்கு சின்ன சப்பாத்தி வேணுனால அந்த பெரிய பவுலை வந்து இன்னும் பாதி கட் பண்ணிக்கி சின்ன பவுலாக ஆக்கிக்கிறேன். இப்போ எல்லாம் ஒரு 12 பால் நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். 12 சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி வந்து உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃப்ளாரை எடுத்து வச்சுக்கோம். இந்த 2 கரண்டி மாவு ஒரு தட்டில் போட்டு வச்சுருந்தல, ஸோ அந்த மாவு நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணியிருந்ததில் 12 பால். அப்புறம் உருட்டுறதுக்கு கட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு பால் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவில் லேசாக தொட்டுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் முன்னுக்கு பின்னாலையும் அந்த மாதிரி தொட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்டையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து சும்மா ஹோல்ட் தான் பண்ணியிருக்கு, சும்மா பிடிச்சிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னா இங்கே நீங்கள் வந்து உருட்டுறப்ப அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் 2 சைட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சப்பாத்தி மாவு வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும்.
அந்த மாவு வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஒரு சைடு தின்னாகவும் திக்காகவும் இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, ரைட் ஹேண்ட் வந்து ப்ரெஸ் கொடுங்க, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி அந்த ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப், அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதே போல் இருக்கிற எல்லா பால்ஸும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரொட்டி வந்து சுட்டு எடுக்க போகிறோம். ஓகே, அதோட டெக்னிக் என்னென்னாக்கா, முதலாவது நீங்கள் சப்பாத்தி ரொட்டியை வந்து சட்டியில் போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு தடவி விடுங்க. போட்ட பிற்பாடு ஒரு மாதிரி நிறம் மாறும். நீங்கள் பார்க்கலாம், அந்த மாவு வந்து நிறம் மாறினோடனே டக்குன்னு திருப்பி போடுங்க. நிறம் மாறும், இல்லைன்னா பாபிள்ஸ் வரும். ஒரு மாதிரி பாபிள்ஸ் வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டதும் அடுத்த பகுதி வந்து நல்லா பாபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கருப்பாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா, நிறம் மாறி இந்த மாதிரி பிளாக்காக வந்துருச்சுனாக்கா சப்பாத்தி வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இதோட நீங்கள் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை தவிர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த சைட்லாம் ப்ரெஸ் பண்ணணும். இந்த கரண்டிலே லேசாக ப்ரெஸ் பண்ணி விடும். ஏன்னாக்கா அது பாபிள்ஸ் மாதிரி மேலே வரப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதை ஓட்டை விழுந்துடும். உங்களுக்கு அந்த இது வராது. அந்த பாபிள்ஸ் வந்து அந்த கம்பாங்க வராது. ஸோ அதனால் என்னச்சு, ப்ரெஸ் பண்ணுறப்ப அது உடையாமல் லேஸாக அங்கங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ சப்பாத்தி வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த சப்பாத்திக்கு போவோம். அதேமாரி ஒவ்வொரு சப்பாத்தி நீங்கள் உருட்டி மாவை வந்து சுட்டு எடுக்கலாம். சரிங்களா? சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது சப்பாத்திக்கு ஏற்ற நம்ம சைட் டிஷ் செய்வோம். மசாலா, பொட்டேட்டோ மசாலா சமைக்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே வச்சுட்டு சுடுத்தண்ட உப்பு போட்டு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1, பச்சை மிளகா 1, ட்ரை சில்லி காஞ்ச மிளகா 1, வெங்காயம் 1, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய். இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெயிட் பண்ணுவோம் சூடாகிறதுக்கு. ஓகே, எண்ணெய் சூடாகின பிற்பாடு நம்ம முதல்ல கடுகு போடுவோம். கடுகு தாளிப்பு. கடுகு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போடலாம். காஞ்ச மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு தாளிப்போம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும். வெங்காயம் லேசாக கலர் மாறிடுச்சு, வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டுட்டு
உருளைக்கிழங்கு கொட்டிடுவோம். இருக்கிற எல்லா ஜாமும் நம்ம போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு கலரி விடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஸோ அப்போ தான் நம்ம கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். உப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு. ஓகே, நல்லா வந்துருச்சு உருளைக்கிழங்கும் வந்துருச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம அதை மேட்ச் பண்ணணும். ஒரு கரண்டி வச்சு, ஸோ ஒரு மேட்சர் இருந்துச்சுனாக்கா மேட்சர் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணுறப்ப அது நல்லா பொடி பொடி ஆகணும். நல்லா மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ மசாலா இஸ் ரெடி. இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்த சப்பாத்தியோடு சேர்த்து இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். இந்த டெக்னிக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாப்பி குக்கிங்.